ஹலோ கைஸ், மக்களே ஐபிபிஎஸ் பிஓ ரிலேட்டடாக நிறைய பேர் இது மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. பர்சனலாக நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க. எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணவங்க கூட கொஞ்சம் பேர்லாம் வந்து ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலை. இது என்ன இஷ்யூ இருக்குன்னா, ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கட் ஆஃபே அதிகமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து திடீர்னு இவங்க பண்ணுவாங்கல்ல, திடீர்னு வந்து சம்மந்தமே இல்லாமல் கட் ஆஃப் வந்து அதிகமாக வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, இங்கிலீஷ் நல்லா போட்டவங்க எல்லாமே கிளியர் பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷ் கொஞ்சம் கம்மியாக அட்டம் கொடுத்தவங்க இதாகிருக்கு, ஒருவேளை செக்ஷனல் கட் ஆஃப் வந்து அவங்க ஏதாவது பண்ணியிருக்காங்களா, இங்கிலீஷ் மட்டும் வந்து அதிகமாக்கியிருக்காங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வாட் எவர் மைட் பி த ரீசன், ஸ்கோர் கார்டு வந்தால் நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், கிளியர் பண்ணவங்க கிளியர் பண்ணாதவங்க ரெண்டு பேர்த்துக்குமான வீடியோ தான். என்னன்னா, நீங்கள் வந்து கிளியர் பண்ணவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வேகன்சி நிறையா இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதுலேயே நிறைய பேரை ஃபில்ட்ரு பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸ் டு இன்டர்வியூ டு ஃபைனல் ரிசல்ட் ஃபில்ட்ரேஷன் கொஞ்சம் கம்மி தான். அதனால் அந்த ஒரு ஹோப் இருக்கும். தயவு செஞ்சு நீங்கள் மிஸ் பண்ணாமல் மெயின்ஸை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். மெயின் செஷன் முக்கியமாக எந்த செஷன்னாலுமே நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி நைட்டு கூட 8 PM வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் செஷன் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மெயின் செஷன் என்னன்னாலுமே வந்து பயங்கரமாக வந்து வெறித்தனமாக படிங்க, கண்டிப்பாக இதாகிடலாம். கிளியர் பண்ணாதவங்க உண்மையிலே கடுப்பாகும் தான், என்னடா அப்படின்ட்டு எதில் போச்சு அப்படின்ற மாதிரி மண்டை குடையிற மாதிரி இருக்கும். பட் என்ன நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, அதாவது உண்மையிலே நான் சொல்கிறேன், ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிட்டுருக்கு அப்படின்னாலே நீங்கள் மெயின்ஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அது கிளியர் ஆகும் ஆகட்ட எண்ட் ரிசல்ட்டை வந்து நீங்கள் இது பண்ணாமல் இந்த ப்ராசஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது இல்லை அப்படின்னா இன்னொன்று கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா வந்து இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் உங்களுக்கு பேங்கில் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்கள் ப்ராசஸை வந்து கொஞ்சம் டிப்ரெஸ் ஆகி கொஞ்சம் இதாகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து வந்து நம்மளுக்கு தான் இதாகிடும், நம்மளுக்கே பேக் ஃபயர் ஆகிடும். ஸோ உண்மையிலே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்கிறது ஈஸி தான். பட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் கிளியர் ஆகும்னு நினச்சி அது ஆகலை அப்படின்ற பட்சத்தில் பயங்கர வெக்ஸாக இருக்கும். பட் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இருந்தாலும் நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு நாள் 2 நாள் நீங்கள் வந்து முடிஞ்சிருக்கும், இயர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்து எல்லாமே இது பண்ணியிருப்பீங்க. அதனால் இப்போது நீங்கள் தயவு செஞ்சு மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நேரம். மெயின்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க, எல்லாத்துக்குமே ஈக்குவல் ப்ரையாரிட்டி கொடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் யூடியூப்பில் ஃப்ரீ கான்டென்ட் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி 8 மணிக்கு கூட நைட் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் கிளியர் பண்ணவங்களுக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கிளியர் பண்ணாதவங்க தயவு செஞ்சு வெக்ஸ் ஆகாமல் உங்களுக்கு அடுத்தடுத்து லைன்டப்பாக இருக்குது. உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாமே ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் மெயின்ஸ்க்கு கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை சொல்கிறதுக்காக தான் மெயினாக வந்து மக்களே, உங்களுக்கு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ் கொஞ்சம் கிளியர் ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மெயின்ஸை வந்து நம்ம டெய்லி படித்தோம், நம்ம மெயின்ஸை டெய்லி ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த காம்படிஷனில் நம்மளால் வர முடியும். ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும். என்ன குவரிஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மெசேஜ் போடுறேன். ஸோ பை, see you guys. செஷனில் பார்ப்போம் நைட் 8 மணிக்கு. அண்ட் சரஸ்வதி பூஜா ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ பெஸ்ட் ஆஃபர் இருக்கிறதுலே லோவஸ்ட் ப்ரைஸில் போயிட்டுருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க.